எனது இன்குபேட்டர் வாங்குறதுக்கு 4000 தேவைப்படுதா? அடேங்கப்பா, 4000 ரூபாய்க்கு என்னடா இன்குபேட்டரு அப்படின்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் 300 இருந்தாவே இன்குபேட்டர் தயாரிக்கலாம் கோழி முட்டையை வைக்கிறதுக்கு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திட்டு அதுக்கப்புறம் லைக் ஷேர் கமெண்ட். ஓகே guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் செய்ய போகிறோம். அதுக்கு தான் எல்லாத்தையும் தயார் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வழியாக தயார் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் டேப்பு, அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடாப்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மெயினாக எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் அடாப்டர். நான் இதை ஒரு செட்டாகவே வாங்கிட்டேன். செட்டில் என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெர்மோஸ்டேட், அதுக்கப்புறம் அடாப்டர், இது மட்டும் தான் வந்துச்சு. இதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். அமேசானில் பை பண்ணி வாங்கிக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுதான் சென்சார். இதுதான் முக்கியமாக தேவையே. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு டிசி ஃபேன் வாங்கியாச்சு. ஃபேன் மெயினாக செட் பண்ணோம். சரி ஓகே காய்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கனெக்டர். இதுதான் மெயினாக தேவை அந்த அடாப்டர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கல் கடையில் வாங்கிட்டு ஆன்லைனில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிங்க பெஸ்ட்டு. ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இல்லாத மாதிரி வாங்கினீங்களா அது சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதிலே 2 ஒயர் கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அந்த 12லையும் அண்ட் மைனஸ் அது பக்கத்தில் இருக்கிறதுலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி இதை செக் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. அதுக்கு தான் நான் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரூ ரொம்ப சின்னதாக, அதுக்கான ஸ்க்ரூ ட்ரைவர் தான் கிடைக்கல. அதுக்கப்புறம் அதை கரெக்டான கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அடாப்டரை எடுத்துகிட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன். 12 வோல்ட் அடாப்டர். சுவிட்சும் போட்டாச்சு, ஆனும் பண்ணியாச்சு. ரன் ஆகுதான்னு பார்த்தா கரெக்டாக ரன் ஆகுது. நம்பர் அங்கே ஓடுது, உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். ஆக்சுவலி நம்ம ஃபோனில் எடுக்கிறதுனால அது அப்படி தான் லோவாக தெரியும், ஷேடோ தெரியும். அண்ட் டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. அட்டை பாக்ஸில் சுற்றி காற்று எதுவும் உள்ளே வராத மாதிரி இருக்கிறதுக்கு. அதனால் அட்டை பாக்ஸுக்கு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன். கீழேருந்து மேலே வரையும் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தர்மாக்கூல் எடுக்கணும். தர்மாக்கூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் தான் எப்பயுமே ஹீட்டை அப்படியே உள்ளே வச்சுக்கும். ஏன்னா ஒயிட் ஹீட்டும் சரி கூலும் சரி உள்ளே இழுத்துக்கும், வெளியே விடாது. கரெக்டாக அது உள்ளே ஒரு பதத்திலே வச்சுக்க. அதுக்காக தான் தர்மாக்கூல் கன்ஃபார்ம் வச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி சுற்றி நீங்கள் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அதுக்குள்ளே ஹீட்டு நல்லா போகும். அப்போ தான் கோழிக்கு முட்டைக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம டேரெக்டாக எல்லாத்துக்கும் கனெக்ஷனுக்கு போயிட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்டர் எடுத்துக்கணும். ஹோல்டர் எடுத்துகிட்டு அதுக்கு கரெக்டாக லைன் கொடுத்துக்கணும். லைன் கொடுத்ததுக்கப்புறம் அதை கரெக்டாக ஃபிட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஹோல்டரை டைட் பண்ணிக்கிறேன். இருங்க, ஃபஸ்ட்டு டைட் பண்ணியாச்சு நல்லா. ஃபஸ்ட்டு நிறைய ஸ்லிப் ஆகுதுங்க. என்னடா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக டைட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக டைட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுற போகிறோம்னா சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஆக்சுவலி இது சைடில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் அதுக்கப்புறம் சுவிட்ச் போட்டு செக் பண்ணி பார்த்தப்போம் லைட்டு எரிதான்ட்டு ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு அதான் முக்கியம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் லைட் எரியலன்னு எப்படி அப்படின்ட்டு நான் செக் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பல்பும் போட்டாச்சு. லைட் எரிதான்னு பார்க்கும்போது தான் லைட் நல்லா எரிஞ்சுது பலன்ட்டு. சரி, இதுக்கப்புறமா இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு 2 ஒயர் கனெக்ட் பண்ணிக்கணும். அந்த 2 ஒயர் நான் எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் அந்த சென்சாரை கனெக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த சென்சார் இருந்தால் தான் இந்த இன்குபேட்டரே கரெக்டாக வேலை செய்யும். அதுக்கு தான் சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த தெர்மோஸ்டேட்டில் என்னென்னு பார்க்குறீங்களான்னா அதுக்கப்புறம் இந்த 2 ஒயர் நான் எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். அந்த 2 ஒயர் எதுக்குன்னு பார்த்தீங்களான்னா இதுக்கப்புறம் ஹோல்டர் இருக்குது இல்லைங்க, அந்த ஹோல்டரில் ஏதாச்சும் ஒரு லைனு மெயின் நம்ம நார்மலாக சுவிட்ச் கனெக்ஷன் கொடுப்போம்ல அந்த மாதிரி இருந்தால் இதுவும் வச்சுக்கோங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஒயரை கட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த போர்டில் 2 ஒயர் இது பண்ணி வச்சுருக்கல, அந்த ஒயர் எடுத்துக்கணும். அந்த ஒயர் எடுத்து தான் இதில் ஜாயின் பண்ணணும். அந்த ஒயர் பார்த்திங்கன்னா அதுக்கு ப்ளஸ் மைனஸ் எதுவும் பார்த்து வைக்க தேவையில்ல. அது நம்ம எப்படினா வச்சுக்கலாம். ஏன்னா இந்த 2 லைன் தான் அதில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா 2 லைனை நம்ம இதில் கனெக்ட் பண்ணோம். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒயரும் கட் பண்ணுற ஒயரும் கரெக்டாக ஜாயின் பண்ணுற ஒயரும் அதுக்கு நல்லா டேப் போட்டு அடிங்க. ஏன்னா சேஃப்டி முக்கியம். இதில் லைன் வரும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல்பு நம்ம டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணுறோம். நம்ம அந்த அடாப்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பல்பு நம்ம மெயின் லைனில் தான் கனெக்ட் பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரண்ட் விஷயத்தில் மட்டும் டேப் அடிச்சிருங்க. எங்கேயும் வைக்காதீங்க, மிச்சம் வைக்காதீங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சு ஹேண்டில் பண்ணுங்கள். அண்டு இந்த 2 ஒயர் தாங்க, அது நம்ம ப்ளஸ் மைனஸ் இல்லாமல் கூட கொடுத்துக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிறத நம்ம ப்ளஸ் மைனஸ் பார்த்து தான் கொடுக்கணும். ஏன்னா அதுதான் மெயின். அப்போ தான் போர்டே ஆன் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி கனெக்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு ஒருபடியாக மிஷினை ரன் பண்ணுவோடா அப்படின்ட்டு ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ மிஷினை ரன் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ரன் பண்ணி பார்த்தேன். கரெக்டாக ஒர்க் ஆகுதான்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்பரும் கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ 31.2 டிகிரியில் இருக்குது.
உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், ஃபோன் திருப்பி வச்சுட்ருக்கான் வீடியோ எடுக்கும்போது. நீங்கள் பாருங்கள், அது கரெக்டாக தெரியும். இப்போ வந்து லைட் போட்டு பார்ப்போம், லைட்டும் எரியுதா அப்படின்ட்டு. லைட்டும் கரெக்டாக எரிஞ்சிச்சு, உள்ள சென்சாரும் இருக்குது. சரி, சென்சார் வச்சு செக் பண்ணி பார்த்துருமே ஒன்ஸு, இவ்வளோ பண்ணிவிட்டு அதை எப்படி பண்ணாமல் இருப்போன்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம செட் பண்ணோன்னா அவ்வளோ விஷயம் இல்லை. நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சால் பாருங்கள், இல்லைனா மறுபடியும் இந்த வீடியோ வச்சுட்டு கூட செட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து 34.8 இருக்குது. இதை வந்து நம்ம எப்படின்னா, இதை வந்து கிளிக் பண்ணோம். ஃபஸ்ட்டு மோடை கிளிக் பண்ணால் 28 இருக்கும். 28லேயே ஆஃப் ஆகிற மாதிரி. ஆக்சுவலி நம்ம இதை வந்து எதில் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து 37ல் வைக்கணும். 37.5ல் வச்சா தான் அது ஆட்டோமேட்டிக்காக இன்குபேட்டர் ஆஃப் ஆகும். அப்போ தான் வந்து அந்த ஹீட்டுக்குள்ளேயே ஆஃப் ஆகிடும். அதுக்கு மேலே போனால் முட்டை அழுகிடும். நம்மளுக்கு அந்த 37 to 33 தான் மெயின்டைன் ஆகும். அதனால் 37 பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷனில் வந்து மறுபடியும் மோடு அழுத்தினீங்கன்னா எச் வரும். அது வந்து ஹீட்டில் தான் இருக்கணும். சப்போஸ் நீங்கள் வாங்கின தெர்மோஸ்டேட்டில் அது சி இருந்தால் அது எச்சாக மாற்றிங்க. அண்ட் செகண்ட் P1 வந்துட்டு அதுக்கப்புறம் P2, அதுக்கப்புறம் இந்த P2வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 33 டிகிரியில் வைக்கணும். 33 கீழேயும் போகக்கூடாது, நம்மளுக்கு 37லேயும் வரக்கூடாது. இது எல்லாமே அந்த மோடு ஆப்ஷன்லேயே அடங்கிடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே இந்த இதில் ஒரு 2-3த்துலேயும் வந்து அப்படி தான் வைக்கணும். அதுக்கப்புறம் 37.1 அது டிஃபால்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி மிஷின் லூஸ் பண்ணிடணும் அப்படின்றா நம்ம டக்குன்னு பண்ணோம். அப்படி இல்லைனா அது பேக் போயிடும். அது கரெக்டாக வந்து இப்போ நான் 33 வைக்கணும். P2வில் 33 வைக்கிறது தான் அந்த கரெக்டாக 33 வச்சா அந்த 33க்குள்ளேயும் போகாது, 37க்குள்ளே வர. அதுக்குள்ளே இருக்கிற டிகிரி தான் நம்மளுக்கு வேணும். அதுக்குள்ளே இருந்தால் தான் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு முட்டைக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் P4 P7 எல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் கரெக்டாக P7க்கு அப்புறம் வந்து ஆஃப்னு இருந்தால் அது கரெக்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 31 டிகிரி நம்மளுக்கு ஆச்சு. இப்போ நம்ம அதை லைட்டு கிட்ட வச்சு பார்ப்போம் ஆஃப் ஆகுதுன்னு. கரெக்டாக 37.5 வந்து ஆஃப் ஆகுது. அதே மாதிரி 37.2க்குள்ளே வந்தால் ஆன் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டை வந்து சைடில் வச்சு நான் அந்த கேபிள் டை வச்சு கட்டிடுறேன். அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் இங்கே ஆடாமல். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம அந்த ஃபேனை வைக்க போகிறோம். அதுவும் வந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கணும். இந்த ப்ளஸ் மைனஸ் கனெக்ஷனில் வந்து நான் எனக்கு எக்ஸ்ட்ரா ஒயர் வேணும். அது ஒயர் குட்டியாக இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக அந்த லைட்டுக்கு நேராக வைக்கணும். அதுவும் ஹீட்டு வெளியே வர மாதிரி அந்த ஃபேன் எப்படி சுற்றுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ தான் அந்த ஹீட்டு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே போகும். அதை வந்து ப்ளஸ் மைனஸ் நம்ம நார்மலாக வந்து அடாப்டருக்கு லைன் கனெக்ட் பண்ணலாம், அதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுலேயும் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஃபேனு. அதுக்கப்புறம் வந்து இது கீழே ஒரு கவர் வச்சுருங்க. கவர் வச்சிங்கன்னா குப்பையாகாது. ஏன்னா மண் வந்து எதுவுமே குப்பையாகாது வீட்டில். அதனால் நான் வந்து கவர் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கவர் வச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து மண்ணை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சென்சார் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வைக்கணும். லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் பின் பண்ணுறங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் முட்டையை வந்து எடுத்துக்கிறேன். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸ். அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். மெயினாக வந்து இதுதான் முக்கியம். ப்ளஸ்ஸு மைனஸ் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டியாச்சு. இப்போ வைக்கிறோன்னா இப்போ எல்லாமே ப்ளஸில் வச்சுருக்கோம். காலையில் நீங்கள் ப்ளஸில் வைக்கிறீங்களா, ஈவினிங் டைமில் மைனஸில் வைக்கணும், திருப்பி வைக்கணும். புரியுதா? அதுக்காக மட்டும்தான் இந்த மார்க்கே போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு தயாரித்து பண்ணதுனால இப்படி தான். கோழியாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதுவே திருப்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயாரித்து பண்ணுறதுனால நம்ம அந்த மாதிரி முட்டையை திருப்பி தான் வைக்கணும். அண்ட் ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி வைங்க. அது டெய்லியுமே ட்ரை ஆகும் மிஷின் ரன் ஆகும்போது. ஏன்னா அந்த எவாப்ரேட் டெய்லியுமே ட்ரை ஆகும். நீங்கள் தண்ணி மட்டும் ரீஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முட்டையை மட்டும் ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் திருப்பி வைங்க. அப்போ தான் ஹீட்டு நல்லா போய் சேரும். பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட இன்குபேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 300 ரூபா தான் செலவாச்சு. 300 ரூபாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த போர்டுக்காக மட்டும்தான் செலவாச்சு. மற்றபடியெல்லாம் இதெல்லாம் சிம்பிள் செலவு தான். போர்டு கூட 250 ரூபா, மற்றதெல்லாம் 50 ரூபா. இதிலே அடங்கிச்சு. பாக்ஸு தர்மாக்குள் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிச்சு. அண்ட் மேலே இந்த மாதிரி தர்மாக்குள் வச்சா தான் இன்னும் ஹீட்டாக இருக்கும். நான் வந்து இதை பக்காவாக பேக் பண்ணி வீட்டில் வச்சுட்டேன். குட்டீஸ்லாம் இருக்காங்க, அதனால் வந்து பக்காவாக பேக் பண்ணி ஃபுல்லாக டேப் பண்ணி நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் ஒரு வாரமாக. இப்போ பார்த்தீங்கன்னா டிகிரி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மக்களே இது வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 21 டேஸ் இருக்கணும். 21 டேஸ்க்கு அப்புறமா தான் கோழி குஞ்சே வரும். நான் 21 டேஸ் கழிச்சு கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி முட்டையை வச்சுட்டு நான் ஒரு கோழியை வச்சுட்டு 2 கோழியை வச்சுட்டு எப்படி இவ்வளோ முட்டையை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், பை பாய்.